இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளர் வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவரோட படத்தை வந்து தப்பா விமர்சனம் பண்ணதாவும் அதை டெலிட் பண்ண சொல்லி வந்து கேட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு 10 லட்சம் வந்து அமௌண்ட் கேட்டதாகவும் அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த 2 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 கேஸை வச்சுட்டு திமுக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் மேல வந்துட்டு குண்டா சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா குண்டா சட்டம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுடி, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, மணல் கொள்ளை பண்றவங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்றவங்க, இவங்க மேலதான் போடுவாங்க. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவர் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட பல உண்மைகளையும் ஊழல்களையும் தான் வந்து மக்களுக்கு தெரிவிச்சாரு. அதுதான் அவர் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. யாரு வேணா ஆரோக்கியமான முறையில யாரை வேணா வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனா திமுகன்ற ஊழலை வந்துட்டு அவர் ரொம்ப தைரியமா சொன்னதுனால, திமுகவை எதிர்த்து பேசினதுனால இப்படி ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க.